புளிச்சக்கீரை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரையிலும் பண்ணதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். பக்கத்தில் ஒருத்தவங்க வாங்குனாங்க. நீ வாங்குன்னு சொல்லி என்னைய வாங்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கீரையே பண்ண தெரியாதுங்க. அவங்க வாங்கி இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் வாங்கிட்டேன். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா, கீரையை நல்லா அலசிட்டு, கீரையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் அந்தளோட கீரையோட கலரே மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. காஞ்ச வத்தல், கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்துட்டு சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா வந்து கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரையும் நல்லா வேகணும். இந்த வெந்தோடனே கலர் மாறிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம அந்த வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு கீரையை போட்டு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நான் வந்து தோசைக்காக தான் இதை ரெடி பண்ணேன். தோசைக்கான சைடிஷாக தான் நான் இதை ரெடி பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஆனால் என்னென்னா சிறுகீரை பருப்பு கீரையெல்லாம் விட இது ஒரு மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மருதாணி மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.